அவங்களுக்கு இது ஒர்க் பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்து they wanted to run a Facebook ad. So Facebook adல வந்து we have different types of ad. ஒன்று வந்து அவேர்னஸ் ஆட் இருக்கலாம், ரெண்டு வந்து டிராஃபிக், மூணு லீட்ஸ், நாலாவது வந்து சேல்ஸ். engagement. So the மாதிரி we have different types of ads and meta. இதுல வந்து அவேர்னஸ் அப்படின்னா வந்து நமக்கு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் போகும். You can either divert the traffic to our website, இல்ல divert the traffic to our Instagram page, Facebook page. இப்போ வந்து டிராஃபிக் அப்படின்னா வந்து நமக்கு ஃபாலோ ரிக்வஸ்ட் ஜாஸ்தி வரணும் அப்படின்னா அவங்கள கொண்டு வரும். இப்போ நேற்று உங்க பேஜ் வியூ, அதாவது புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து பார்க்குற மாதிரி வந்து ஜஸ்ட் அவேர்னஸ் தானே, அதை பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வைக்கல, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓகே நல்லா இருக்கு வெப்சைட் நீங்க பண்ணி பார்த்துட்டு போகிறோம். டிராஃபிக் அது அவேர்னஸ், புதுசாக ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்க நீங்க வந்து அது வந்து ஒரு வெப்சைட்டுக்குன்னு தேவைப்படும். அவேர்னஸ் ஜஸ்ட் பிராண்ட், ஒரு இமேஜ் ஒரு வீடியோவோ நீங்க நிறைய பேருக்கு போய் பாருங்க. Traffic, either you can bring them to your Instagram or Facebook or your website. Next, engagement. Engagement உங்களோட போஸ்ட்ல வந்து அவங்க லைக், கமெண்ட், ஷேர் அது சொல்றேன். அப்புறம் லீட்ஸ். லீட்ஸ்னா வந்து உங்களுக்கு லீடு வந்து ஒரு ஃபார்ம்ல இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல பண்ணுவாங்க, இல்ல மெசஞ்சர்ல, இல்ல உங்க வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணுவோம். அஞ்சாவது வந்து சேல்ஸ் கேம்பெயின். இது வந்து மெயினா யூஸ் ஃபார் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ்க்கு இப்படி நம்ம எப்படி ஷாப்பிங் கேம்பெயின் கூகுளில் பண்ணுவோம், அது மாதிரி சேல்ஸ் கேம்பெயின் கூட இதில் கிளிக் பண்ணி வீடு கேம்பெயின் ஒரு நாலு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஒரு அந்த சல்வார் மெட்டீரியல் அவங்க பண்றதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று ஸ்வீட் ஷாப் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க கரூர் இருக்க போது அவங்களுக்கு வெப்சைட் கிடையாது, இந்த ஸ்வீட் ஷாப் இருக்காங்க, வெப்சைட் இருக்கு பட் அது அட்வர்டைஸ் பண்றவங்க அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு லீடு வர மாதிரி. தீபாவளி டைம் வந்து நாங்க மொத்தமா செலவு பண்ணது we spent 2,800 rupees. அதுக்கு வந்து இந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க. நான் போட்டு தமிழ்நாடு சொல்லிட்டு லாஸ்ட் 5 நாள் போடுச்சு. அவருக்கு வந்து எங்க 230 என்கொயரி, 32 என்கொயரி. 232ல ஒரு 100 விட்டுக்குவோம், 100 ஸ்பா வந்து விசாரிப்பாங்க. இன்னும் சரி எல்லாம் ஒரு 100 என்கொயரி வந்து 100 என்கொயரி ஆவரேஜா ஒரு 500 to 1000 rupees அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ் ஸ்பெண்ட் மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 lakh rupees அதுல இருந்து அவர் எடுத்திருக்கலாம். அது எவ்வளவு ரெவன்யூ எல்லாம் கேட்கல, எடுத்திருக்கோம். ஆனா அவரோட வந்து ஒரு போஸ்டர்ஸ் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மாதிரிதான் போஸ்டர் இருந்துச்சு. இது வந்து 3 டைமென்ஷன் இருக்கும். இது வந்து ஸ்கொயர், ஹாரிசான்டல், வெர்டிகல். இதுலயே தமிழ் இவ்வளவுதான் இருக்கும். இதுல தூய மல்லி, சின்ன வெங்காயம் என்ன உங்களுக்கு புரியுமா? தூய மல்லின்னா
மல்லி. மல்லிப்பூவா? இல்ல மல்லி. அந்த மல்லினா பூ தானே? இல்ல கொத்தமல்லி. கொத்தமல்லி. தூய மல்லினா அது இல்ல. தூய மல்லினா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைஸ். ஒரு ரைஸ். தூய மல்லி ரைஸ். சரியா? சோ இது வந்து எப்படின்னா ஒரு ஆர்கானிக் டைப்ல அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ராகி கரும்பு பால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது போயிருக்கு. ஆனா இதுக்கு ஒரு போஸ்டர்ஸ். பட் இப்போ அடுத்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறேன். இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கும். என்னோடது வீடியோ இது ரெண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கல் இருக்கு. ஸோ இந்த வீடியோ அண்ட் வெரி ஷோ இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு வெப்சைட். ஓகே. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 10,000 செலவு பண்ணாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணி. ஒரு பர்ச்சேஸ் நடக்கும். காம்படிஷன் நிறைய இருக்கு. காம்படிஷன்றதை விட ஐ ஷோ யூ தேர் வெப்சைட். இப்போ நீங்க ஆஸ் அ லேடி இங்க வந்து இந்த வெப்சைட் பார்க்கும்போது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஸோ அங்கிருந்து கீழே லேண்ட் ஆகிறேன். ஓகே. அண்ட் கீழே வரும்போது ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் இருக்கு. ஆனால் இது நம்ம மார்க்கெட் பண்ணது இது மார்க்கெட் எக்ஸ்க்ளூசிவ் ஹேண்ட்லூம் கலெக்ஷன். இதை கிளிக் பண்ணுறது. கிளிக் பண்ணும்போது மொத்தமா 5 ட்ரெஸ் இருக்கு. இது வந்து 1,900 rupees. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். ஜூம் பண்ணி பார்க்குறேன். இது 2,000 rupeesக்கு இருக்கான்றது எனக்கு தெரியாது. ரெண்டாவது மேல போனீங்கன்னா கான்டாக்ட் அஸ் பேஜ் இல்ல அபவுட் அஸ், இது மூணுமே ஒரே பேஜ்ல போட்டுக்கலாம். ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா இருக்கு. ஸோ கஸ்டமர் ஈஸி ஆக்சஸ் கஸ்டமர் ட்ரஸ்ட் வர யூ ஆர் ஸ்பெண்டிங் 2,000 rupees. இப்போ நான் என் ஒய்ஃப்ட காமிச்சேன். இப்போ அந்த உங்களுக்கு காமிச்சா அதே தான் காமிச்சேன். இதுல வந்து எந்த ட்ரெஸ் நீ வாங்குவேன்னு கேட்டேன். எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்க மாட்டேன் சொல்லு. பட் நீங்க என்ன ஃபீல் பண்ணுச்சு? ஸோ 1,900 பேர் வந்திருக்காங்க. 27 பேர் ஆட் டு கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வாங்க. ஸோ அல்டிமேட்லி வேற சொல்றோம் வித் வெப்சைட். அந்த வெப்சைட்டை வந்து நம்ம கரெக்டா செட் பண்ணலாம்னா உங்களுக்கு என்கொயரி வரும். நம்ம வந்து கன்வர்ஷன் வாங்க. 1,900 பேர் உள்ள வந்து பார்த்துட்டு போய் என்ன போயிடுச்சு. எனக்கு வந்து 19 பேர் வாங்கினா தான் நீங்க யூஸ் பண்ணும். இப்ப இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆட் இருக்குன்னா அதை நாங்க சொன்னோம் வெப்சைட் நீங்க மாத்தணும். இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் 5,000 ரூபாய். இது கம்பேரிட்டிவ்லி இந்த ட்ரெஸ் நல்லாவே இருக்குது. அதை வச்சு பார்க்க முடியல. ஆனா நான் 5,000 ரூபாய்க்கு why should I buy with them? இன்னும் நீங்க மார்க்கெட் பண்றது இன்ஸ்டாகிராம்ல. நீங்க கூகுள்ல வந்து ஒரு அவங்க சைட் வந்து நீங்க பார்த்து நீங்க உள்ள போகும்போது கூட அது ஒரு ட்ரஸ்ட். இன்ஸ்டாகிராம்ல பிளென்டி ஆஃப் ஸ்கேமர்ஸ் இருக்கு. நான் வந்து போன 2 வாரம் முன்னாடி தான் லூஸ் லெனன் சொல்லிட்டு லெனன் பேண்ட்ஸ் லூஸ் லெனன் சொல்லிட்டு 2 வாரம் அது வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள போட்டு நடந்தாலும் போட்டே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கே சிரிப்பு வரும். சீரியஸ்லி. ஆனா அந்த போட்டோல பார்க்கறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ நான் யூஸ்வலி இன்ஸ்டாகிராம்ல பெருசா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது இன்னொன்னு ஒரு 200 300 நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து ஸோ இது அல்டிமேட்லி ப்ராப்ளம்ஸ் சம்வேர் வெப்சைட் அப்படின்றத நாங்க எடுத்த ஒரு கணிப்பு. இப்ப நேத்து வந்து இந்த எர்டன் அப்படின்ற கம்பெனி வந்து அவங்களும் இதே தான் சொன்னாங்க. ஐ நீட் டு ரன் an ad for this website. இவங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸ் சரியா? டிஷர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு மோனோக்ரோம் தான், ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும். மெட்டீரியல் எல்லாம் சூப்பரா இருக்கும், பிரீமியம் குவாலிட்டி,
அதாவது சிக்கனும் ஒயிட் அண்ட் பிளாக். ஆமா, ஒரு டிஷர்ட்டே ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கு. நான் ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. வேற கலர்ஸே ஒன்லி ஒயிட் அண்ட் பிளாக். கீழே வந்து அவங்க இதெல்லாம் அவங்க ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இது அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த சைட்டை நம்ம எடுத்து ரீவேம்ப் பண்ணிருக்கு. சரியா? எனக்கு சைட் ஓகே, ஆனா அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த சைட்ல ரன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா ப்ராப்ளம் நான் வந்து அப்படி சொல்றேன். எவ்வளவு நேரம் ஆகுது? நான் நேற்று செக் பண்ணி பார்க்கும்போது 38 செகண்ட் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் நான் வாங்கணும்னு விருப்பப்பட்டேன். நான் வந்து ரோலெக்ஸ் வெப்சைட் போனால் ஐ கேன் வெயிட் தென் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஐ நீட் டு வெயிட். நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன்னா ஐ வில் வெயிட். பட் இங்க நான் வெயிட் பண்ண அவசியம் இருக்கு. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்ததே இன்ஸ்டாகிராம் உள்ள வந்து வெப்சைட் லோட் ஆக மாட்டேங்குது. உன்ன நம்பி எப்படி நான் டிஷர்ட் வாங்க போறேன், எங்க நான் ஆர்டர் சிங்க லோடிங் டைம் பாருங்க, இன்னும் லோட் ஆகிடும். ஸோ ஐ செட் ஐ வில் நாட் அந்த டீம் தான். ஸோ இப்போ நம்ம இன்டெலக்ட் சைட்டுமே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருக்கு. ஸோ அல்டிமேட்லி வி ஃபவுண்ட் ப்ராப்ளம் என்னன்னா சர்வர் சைடு நம்ம எங்க போஸ்ட் பண்ணிருக்கோமோ அவங்க. ஸோ அதனால நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இன்னும் அப்டேட் ஆகல. அதாவது நம்ம மைஸ்க்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். அது அங்க நம்ம போஸ்டிங் இருக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் இந்த சைட்டை. ஸோ இது கனெக்ட் ஆகும், டேக் டைம், ஒரு 24 hours ஆகும். அதுக்கப்புறம் இந்த சைட்டை செக் பண்ணி பாருங்க. இதை நான் ட்ரையலா பண்ணிருக்கேன். இந்த சைட்டை செக் பண்ணி பார்த்து இது ஸ்பீடா இருந்ததுன்னா அந்த ஏர்ட்டனை தூக்கி போஸ்டிங்ல போவேன். அப்ப எனக்கு ஸ்பீட் வரும் இல்லையா? அப்போ ப்ராப்ளம் எங்க மைல்ஸ் பண்ற அந்த சர்வர். அப்ப இதை நான் போட்டேன்னா ஐ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஏன்னா எல்லா சைட்டுக்கும் பிரச்சனை வருதுன்னா எங்க ப்ராப்ளம் ஆகணும் சர்வர். ஏதோ ஒரு சைட்டு பிரச்சனை மேபி தீம் இல்லை அப்படின்னு இருந்திருக்கலாம். பட் ரிப்பீட்டேட்டிவா ப்ராப்ளம் வருது. அதனால தான் நேற்று வந்து ஓகே சரி காசு பார்க்க பரவாயில்ல ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி இது போட்டுருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் எதுல ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரு ஆட் ரன் பண்றதுக்கு யாரா வந்தா உடனே வந்தா ஓகேவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யூ நீட் டு அனலைஸ் அவங்க பிசினஸ் என்னன்னு பார்த்தா தென் யூ நீட் டு சஜஸ்ட். ஸோ நேற்று நான் ஏர்டெல் பண்ணது ஃபர்ஸ்ட் அவங்களோட மீன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். மெட்டா பிசினஸ் சூட் இதெல்லாம் நேற்று அந்த ரெக்கார்டிங்ல பாருங்க. பார்த்துட்டு சனிக்கிழமை எகைன் வில் டிஸ்கஸ். உங்ககிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கா? அக்கௌண்ட் இல்ல, பேஜ். நீங்க திருப்பி ட்ரை பண்ணியாச்சா? கிரியேட் பண்ணியாச்சா? பிசினஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சா? சார் இந்த அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் பண்ணிருக்கீங்க. லிங்க் பண்ணி அந்த இது கோட் எடுத்து போய் பேஸ்ட் பண்ணி அது பண்ணியாச்சா? இதாயிடுச்சா? டிரெக்ட் ஆயிடுச்சா? டிரெக்ட் ஆயிடுச்சா? ஆக்டிவ் ஆயிடுச்சா? அவங்களுக்கு அப்படியே சொல்லி எப்படி சிறுத்தை எப்படி பண்ணி. சரி, இன்னொன்னு நான் கேட்கறேன். இன்டர்வியூல நானா இருந்தா இந்த ஒரு கேள்வி கேட்பேன். இல்ல இன்னைக்கு ஒரு தவிர இன்டர்வியூ ஆகட்டும், இந்த கேள்வியை கேட்பேன். வாட் டு யூ மீன் பை தி ஸ்பெஷல் கேட்டகரி ஆட்ஸ் இன் மெட்டா? ஸ்பெஷல் கேட்டகரி இன் மெட்டா நேற்று தான் எடுத்து நேற்று ரெண்டாவது தடவையும் கேட்கறேன். ஸ்பெஷல் ஆர்ட் கேட்டகரி நம்ம டாகல் பண்ணுவோம். இது ஸ்பெஷல் ஆர்ட் கேட்டகரி சேர்ந்ததா இல்லையா? எதுக்கு ஸ்பெஷல் ஆர்ட் கேட்டகரி சார்? அந்த பொலிட்டிக்கல் அது சொல்லுங்க. 4 கேட்டகரி என்னென்ன? பொலிட்டிக்கல், அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், கடைசி வந்து ஃபினான்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம ஆட் மேனேஜர் கூட போறோம். சரி, அந்த பார்ட் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதை நீங்க அவங்க கேட்டுங்க, ரெக்கார்டிங் பார்த்துங்க. அண்ட் சனிக்கிழமை வாங்க. அதுக்கப்புறம் லீவ் எடுக்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது. சரியா? ஏன்னா நேற்று வந்து தட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பட் பரவாயில்ல, பாருங்க சனிக்கிழமை வந்து வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்து தான் நேற்று அந்த ரூல் எல்லாம் பண்ணல. நான் சொல்லும் போதே அப்படி நான் உங்களுக்கு பார்த்துட்டேன். கிளாஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கணும். அப்படியே எனக்கு தெரியலனாலும் இவங்க கேட்கலாம், அக்கா கிட்ட கேட்க அவங்க பண்ணிட்டு. ஆனா நேற்று கிளாஸ் வந்து பார்க்கவும் புரிஞ்சது ஈஸியா இருந்தது. ஆனா பண்ணும் போதுதான் அதோட பர்பஸ் தெரியுது.
இது வந்து வேர்ட்பிரஸ்ல ஷாப்பிஃபைல பண்ணும்போது அது வேற மாதிரி. ஷாப்பிஃபைல நீங்க கோடு கொண்டு பேஸ்ட் பண்ண நீங்க கனெக்ட் பண்ணாலும் போதும். ஆனா தெரியும்ல இப்போ வந்து காமிக்கிறேன் எல்லாமே சொன்ன கன்ஃபியூஸ் ஆயிடும். சரி இன்னைக்கு நீங்க அதை சொல்லிக் கொடுங்க, வீட்டுக்கு போய் ரெக்கார்டிங் பாருங்க. நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் எடுத்து நான் பேசுறேன். நாளைக்கு ஃப்ரைடே. நாளைக்கு ஃப்ரைடே பண்ணுங்க. இங்க கிளாஸ் எதுக்கு இங்க முடிச்சுட்டாங்க, அங்கே எடுத்துலாம் 3 பேர் தான் தெரியும். இப்போ நாளைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் காலையில 10 மணி அங்க வந்துருக்கு. 1 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் போக எத்தனை மணி செலிப்ரேஷன் கேட்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் டிலேடா போயிட்டு இருக்கு கிளாஸ். சனிக்கிழமை கிளாஸ் இருக்கு. எனக்கு இந்த வாரம் வந்து பேஸ்புக் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் ட்விட்டர் முடிஞ்சதுன்னா சோசியல் மீடியா போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததெல்லாம் நாளைக்கு எத்தனை மணிக்கு திவாலி செலிப்ரேஷன்? 9:30 12:30. எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆவரேஜ் 100. சரி எல்லாரும் சரி சப்போஸ் 100 பேர் வந்தாங்கன்னா எதிர்பார்க்க 3 கிளாஸ் என்ன பண்ண தனித்தனியா ஒவ்வொரு கிளாஸாலும் தனித்தனியா கண்டக்டிங் ஃபர்ஸ்ட் எல்லாம் 100 பேருமே மீட் பண்ண ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனி நடந்து நம்பர் ஒரு 15 நிமிஷம் இருக்காங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். இல்ல நாளைக்கு பண்ணுங்க, ஆனா என்ன பண்ண போறீங்கன்றத வந்து பிளான் பண்ணுங்க. அதெல்லாம் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்கு என்ன ஸ்டாஃப் பேர் சொல்லுவாரா? கோபி இருக்கிறது. மேண்டேட்டரிலாம் கிடையாது. கிளாஸ் சனிக்கிழமை வச்சுக்கலாம். கிளாஸ் நாளைக்கு அதை வச்சு ஒரு கிளாரிட்டி எடுக்கிறேன், என்ன பிளான் பண்றாங்க அதுல பிளான் பண்ணுறேன். இந்த ஏர்டெலுக்கு வந்து இது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து நம்ம பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான். அதை சொல்லி தென் அவங்க வெப்சைட்ல வந்து அந்த கன்வர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணி சொன்னதுனால நான் வந்து
பிக்சல். அதாவது கூகுள் ஆடுக்கா இருந்தாலும், ஃபேஸ்புக்கா இருந்தாலும், லிங்க்டின் இருந்தாலும், ட்விட்டர் இருந்தாலும், எந்த ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு கோர் பிக்சல் ஒரு அதை வந்து நீங்க கொண்டு போய் வெப்சைட்டோட ஹெட் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணணும். அது வந்து எனி ஈவெண்ட் எதை ட்ராக் பண்றதாலும் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு போய் நீங்க பிளேஸ் வெப்சைட்ல நடக்கிற ஈவெண்ட் ட்ராக் பண்ணணும். நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பண்ணணும், வெப்சைட்ல பண்ணி தேவை உடனே பேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆட் டு கார்ட் பேஜ்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க ட்ராக் பண்ணணும்னா அந்த பேஜ்ல கொண்டு போய் இன்னொரு ஈவெண்ட்டை வந்து நீங்க பேஸ் பண்ணணும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஈவென்ட் மேனேஜருக்கு போனேன். ஈவென்ட் மேனேஜர்ல தான் அதை கிரியேட் பண்ணணும். சரி, அது உங்களுக்கு தெரியும்ல. ஈவென்ட் மேனேஜர்ல வந்து இங்க கனெக்ட் டேட்டா கொடுத்து வெப்னு கொடுத்து இதை கிரியேட் பண்ணி கிளைண்ட் நான் பெருசா காமிக்கல. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை தூக்கி கொண்டு நீங்க வெப்சைட்ல அதுக்கப்புறம் ஒரு கோடு அந்த கோடை கொண்டு போய் நீங்க HFCM பிளக்கின டவுன்லோட் பண்ணிட்டு அதுல டேட்டா செக்ஷன்ல கொண்டு போய் பேஜ் பண்ணுங்க. நீங்க கோடுல எதுவும் தெரியும் அதை பேஸ் பண்ணி அது மாதிரி இருக்காங்க. வெயிட் ஃபார் சம் டைம். இல்லைன்னா நீங்களே தனி இன்கோர்பரேட்ல போய் ஜஸ்ட் வந்து உள்ள போய் வெளியே வந்தீங்கன்னா அப்ப ஆக்டிவிட்டி டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆக்டிவிட்டி டிடெக்ட் பண்ணும் போது இப்படி ஒரு இல்லாட்டினா எப்படி காமிக்கும்னா இப்படி காமிக்கும். ஃபினிஷ் செட்டிங் அப் மெட்டா பிக்சல் அப்படின்னா. ஸோ ஆக்டிவிட்டிஸ் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது எப்போ காமிக்குது காம்ப்ளிமெண்ட் 29 லாஸ்ட் ரிசீவ் 24 minutes அது போன்றது தெரியும். இப்போ நான் பிக்சலை கொண்டு போய் நான் பேஸ் பண்ணேன். இப்போ எனக்கு ஈவெண்ட்டை ட்ராக். ஸோ ஈவெண்ட் நான் வந்து ஏர்டனோட இந்த வெப்சைட்ல எனக்கு எந்த ஈவெண்ட் ட்ராக் பண்ணேன் அந்த ஆட் டு கார்ட் அப்படின்ற ஈவெண்ட் ட்ராக் சொல்லி ட்ராக் பண்ணி நெட்வொர்க் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, சர்வர் விஷயம். என் வீட்டுல வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த யூஆர்எலுக்கு யாரும் வராங்களோ அதை தான் எனக்கு ட்ராக் பண்ணும். ஸோ எத்தனை பேர் ஆட் டு கார்ட் வந்திருக்காங்க. அதாவது அங்க ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தாதான் இந்த பேஜ் கார்ட்டு கார்டு. இப்ப நான் ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு ஆட் டு கார்ட், ரெண்டு பர்ச்சேஸ். ஆட் டு கார்ட் பர்ச்சேஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆட் டு கார்ட்னா நிறைய பேர் ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கேட்டகரி ஒன். இன்னொன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க, அது கேட்டகரி டூ. நான் இவங்களுக்கு பண்ண வேண்டியது ரீமார்க்கெட்டிங். சரியா, இவங்களுக்கு நான் பண்ண வேண்டியது ரீமார்க்கெட்டிங். ஹலோ, രണ്ടു ദിവസം നമുക്ക് നോക്കില്ല. ചൊവ്വാഴ്ച സ്റ്റാർട്ട് ചെയ്യാം. അപ്പൊ അത് പോസ് ചെയ്തേക്കാല്ലേ, മറ്റേത് ഒരു രണ്ടെണ്ണം നന്നായിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഇത് ക്ലിക്ക് മാത്രമേ
சரி 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 நான் പ്രോസസ് നമുക്ക് ചൊവ്വാഴ്ച സ്റ്റാർട്ട് ചെയ്യാം എന്തോ ഇത് മറ്റേ പെർഫോമൻസ് മാക്സ് ഓൺലൈൻ അതാണ് ഞാൻ പോസ് ചെയ്തത് പിന്നെ ഇത് മറ്റേ ഷാർട്ട് പറയണ്ട നമ്മൾ പോസ് ചെയ്യുന്നുള്ളത് കാരണം ലാൻഡിംഗ് പേജിന് 2-3 കിട്ടാൻ കാരണം ഓക്കെ അവിടുത്തെ ഞാൻ ഇൻഫോം ചെയ്തേക്കാം പക്ഷെ കാരണം ഇനി 2-3 ലാൻഡിംഗ് പേജ് കിട്ടാനല്ലോ അതല്ലെങ്കിൽ 2 ദിവസം കൊണ്ടല്ലോ നമ്മൾ പോയി ടെസ്റ്റ് ചെയ്തിട്ടാണ് ഒരു ഉച്ചയ്ക്ക് ഫ്രീ ആണോ നമുക്ക് ചെക്ക് ചെയ്യാൻ പറ്റുമോ ഞാൻ ഉച്ചയ്ക്ക് ഞാനും ഫ്രീ ആണ് ശരി ഞാൻ ലക്ഷ്യം ഞാൻ പിക്ക് ചെയ്യാം ഫ്രീ ആണെന്ന് ശരി So, in the you are the tracker. So what I do is that I'll come here. Now, this is remarketing data. Remarketing na வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு அப்செல்லிங் பண்றேன்னா தட் இஸ் ரீமார்க்கெட்டிங் அது ஒருத்தர் என்கொயர் பண்ணிட்டு போயிட்டாரா திருப்பி வரல அது போறது ரீடார்கெட் Add to cart retail. அவங்க add to cart purchase தான் அந்த டிஃபரன்ஸ் கேட்பாங்க. add to cart ல வந்து உங்களுக்கு ரீடார்கெட்டிங் வரும் Purchase வந்து ரீமார்க்கெட்டிங் purchase ரீமார்க்கெட்டிங் நம்ம வேற ப்ராடக்ட் இல்ல வந்து திருப்பி இன்னொரு பீஸ் வாங்குறீங்க இது வந்து நான் ரீடார்கெட் பண்ணிட்டேன் திருப்பி வந்து ஆட் கான்ஸ்டேட் ஒரே கான்ஸ்டேட் Social category of housing. Employment, real estate, finance. So custom conversions create. Custom conversions நமக்கு add to cart track பண்ணணும் சரியா? So custom conversions நான் create பண்றேன். Create custom conversion. So how do we want to identify add to cart? Action source வந்து website event அப்படின்னு கேட்கும் eventனா all URL traffic இங்க URL contains URL equals இப்ப நான் contains கொடுக்கறேன்னா ஒரு கார்ட் மட்டும் தான் இருக்கு ஏன்னா அந்த URL அந்த வேர்டு இருந்தா போதும் இப்போ அந்த என் வெப்சைட்ல வேற எந்த URL அந்த வேர்டு இருக்கும் கார்ட் சரியா இப்ப நான் ஏர்டன் கொடுத்துட்டேன்னா என்னோட எல்லா பேஜுக்கும் அந்த ஏர்டன் பேர் இருக்கு அதான பிராண்ட் கார்ட் பர்ச்சேஸ் எல்லாமே சிங்கிள் வேர்டா தான் எய்தர் யூ கேன் கிவ் ஹியர் அஸ் கார்ட் மட்டும் கொடுத்தா இல்லாட்டினா கிவ் ஈக்குவல்ஸ் சொல்லிட்டு அந்த வெப்சைட் URL எய்தர் ஆஃப் யுவர் விஷ் அது கொடுத்துட்டு கிரியேட் சரி இப்போ நம்ம வந்துட்டு நாம அந்த டிஷர்ட் பார்த்த இடத்துல ஆக்டிவ் பார்த்து கொடுத்தாலும் அந்த பேஜுக்கு இல்ல கொடுத்துருங்க கார்டுக்கு ஆட் ஆகும் கண்டென்ட்ஸ் கொடுத்தா இது தானே ட்ராக் ஆகும் அந்த பேஜ் மட்டும் தானே நான் வந்து அந்த பேஜ் ட்ராக் பண்ண தான் நான் சொல்றேன் நீங்க வந்து கீழே பேஸ்கெட் ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பேஜ்ல போகாது திருப்பி வியூ கார்ட்னு காட்டுங்க அமேசான் போய் பாத்தீங்கன்னா கீழே ஆட் டு கார்ட் மேல வந்து யூஎஸ் போலோ அப்படின்னு சொல்லி ஒரு யூஆர்எல் இருக்கும் கீழே ஆட் டு கார்ட் இருக்கும் ஆட் டு கார்ட் திருப்பி கார்ட்ல ஆட் ஆகும் நீங்க மேல வியூ ஆகல திருப்பி வியூ கார்ட் கொடுக்கும் போது அந்த கார்ட்ல பேஜ் சரி அந்த பேஜுக்கு அவங்க போறவங்க தான் நான் ட்ராக் பண்ண முடியும் சரி இப்போ வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணி இப்ப இன்ஆக்டிவ்ல யாராவது போய்
உள்ள அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இது வந்து ஆக்டிவ் இருக்கும். நம்ம ஒரு இன்காக்னேட்டோ மோட்ல போயிட்டு பண்ணோம். இட் டேக் டைம். உடனே வருமானு கேட்டா இட் மே ஆர் மே நாட் பி. ஸோ we'll try turn dot in. Turn dot in. Since support a secure management with HTTPS. So டெஸ்ட்ல போய் பாருங்க. டெஸ்ட்ல பாருங்க. டெஸ்ட் வந்து அது உங்களுக்கு டேட்டாவா பாப்புலேட் ஆகும். ஒர்க்காக தான் இருக்கும். ஒரு சிஸ்டம் ஸ்பீடாக ஒரு நம்ம தேவை போறாங்க. ஒரு ஷாப் இருக்குதா சீக்கிரம்னா 2 செகண்டுக்குள்ள வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த லோன் எல்லாம் எடுத்து விடலாம், தேவையே கிடையாது. டெஸ்ட் பண்றதுக்கு கம் டு ஓவர்வியூ, அந்த பிக்சல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது சர்வர், அது டெக்னிக்கலா அது கோனை கொண்டு போய் யூஸ் பண்ணினால PHP ப்ராசஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது PHP அப்படின்றதுதான் பேஜ் வந்து காரணம் சொல்லிட்டு வாங்க. ஓகே, இது டெஸ்ட் ஈவெண்ட். ஸோ நம்ம இது பிக்சல் எல்லாமே ஒர்க் ஆகுது செக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து கஸ்டம் கான்வர்சேஷன் என்ன பண்ணுட்டு ஸோ இது வந்து டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு டேட்டாவா பாப்புலேட் ஆகாது. ஓகே, பிக்சல் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து ஆட் டு கார்
இல்ல ஷேக் ஆகுது காலாட்டுறாங்க. அது நான் அந்த காலாட்டு கழுவுவாங்க. நம்ம ஆட் டு கார்ட்னு இன்னொரு ப்ரௌசருக்கு போயிருக்கோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆல் ஈவெண்ட் வரும்போது அது ஆக்டிவ் ஆன உடனே உங்களுக்கு ஈவெண்ட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் டைம் கன்வர்ஷன்ல இருக்கு. இது வரைக்கும் ஏதோ ஆக்டிவிட்டி வரல. ஸோ ஆக்டிவிட்டி வந்த உடனே உங்களுக்கு வந்து நம்ம நாளைக்கு ஏன்னா ஒரு பார்த்து இது டேக்ஸ் சம் டைம். அதனால இது வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நவ் வீல் ரன் அன் ஆட். Ad run பண்றதுக்கு where you have to go is that ads balance. இதுல ad run பண்றது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு என்ன தேவைன்னா கிரியேட்டிவ்ஸ் மட்டும்தான். ஓகே, now create a campaign. இங்க வந்து நம்ம கூகுள் ஆட்ஸோட ஸ்ட்ரக்சர், கேம்பெயின் ஸ்ட்ரக்சர், ஆட் ஸ்ட்ரக்சர், கேம்பெயின்ஸ் கிரியேட் வித்அவுட் ஆட் குரூப் ப்ரோ ஆட் தமிழ்ல தான். கூகுள் ஆட் பயங்கர ஈஸியா இருக்குது சொன்னோம்னா நான் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சொன்னேன். அப்ப உள்ள போனோடனே அது ஈஸியா பண்ணிடுறேன். keywords இங்க எப்படி இருக்கும்னா ஆட், ஆட் செட், சாரி கேம்பெயின், ஆட் செட் அண்ட் ஆட். ஓகே, இதுல கீவேர்ட் வந்து நல்லா வராது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க அவேர்னஸ் அப்படின்னா இது சைட்ல காமிக்கும். எதுக்கு அது அவேர்னஸ்? எதுக்கு? ரீச், பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸ், டிராஃபிக், லிங்க் கிளிக், லேண்டிங் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், ப்ரொஃபைல் விசிட்ஸ், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். என்கேஜ்மெண்ட் இது எதுனா வீடியோ வியூஸ், போஸ்ட் என்கேஜ்மெண்ட். அதுக்காக லீடு வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வேணுமா, லிஸ்ட் ஃபார்ம் வேணுமா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு. ஆப் ப்ரொமோஷன் நம்ம இதுல குரூப்ல பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஆப் இன்ஸ்டால், ஆப் ஈவென்ட். அப்புறம் கடைசியா சேல்ஸ். சார் இந்த அவேர்னஸ் ஒரு என்கேஜ்மெண்ட் வருது. அவேர்னஸ்னா வந்து புதுசா ஒரு பிராண்ட் பண்றேன், அது வந்து நிறைய ரீச், அந்த பிராண்ட் வந்து ரீச் பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட் அதோட அவேர்னஸ். இப்போ நான் ஒரு என்கேஜ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு அதுக்கு நிறைய லைக் வரணும், நிறைய கமெண்ட் வரணும், நிறைய ஷேர் வரணும்னா என்கேஜ்மெண்ட் சார் அது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சொல்லி என்கேஜ்மெண்ட்னா லைக், ஷேர், கமெண்ட், சேவ். அதாவது ஒரு வீடியோவுக்கு பிரசன்ஸ்ல இருக்கும் காட்டுறதுக்காக என்கேஜ்மெண்ட். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு பிக்சர் போடுறீங்க, ஒரு பிக்சர் போட்டுட்டு ஒரு லைக் தான் கிடைக்குதா அந்த போஸ்ட் ஒருத்தருக்கு இல்லை. இது அதுக்கு வந்து 1 மில்லியன் லைக் கிடைச்சா அந்த 1 மில்லியன் அப்படின்றது 1 மில்லியன் பீப்புள் ஹேவ் என்கேஜ்டு வித் தட். என்கேஜ்னா நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை லைக் பண்ணலாம், இல்ல ஒரு கமெண்ட் போடலாம், வெரி குட் சொல்லி கமெண்ட் போடலாம், இல்ல யாருக்கா நான் ஷேர் பண்ணலாம், இல்ல நான் சேவ் பண்ணிவிடுவேன். இதனாலதான் இது வந்து எனக்கு நிறைய வேணும்னா அது பண்ணல. இப்ப நான் ஒரு ரீல் போட்டோம்னா எனக்கு நிறைய இது லைக்ஸ் வரும் இல்லையா, இன்னும் அந்த ரீல்ஸ் பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேருக்கு சேரணும், நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ணணும், அந்த என்கேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து நம்ம ஆப் ப்ரொமோஷனும் சேல்ஸும் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு. அது இது நாளில் வந்து ஐ வில் ஷோ யூ திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இதை ரெண்டு நீங்க சரி, எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். இதை மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், இது ரெண்டு தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது மூணு தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும், மற்றதெல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ். சரி, அவேர்னஸ் கூட நீங்க ரன் பண்ணீங்க. அவேர்னஸ் வந்து பேசிக். டிராஃபிக்னா எனக்கு என்ன வேணும், என்னோட லிங்கை கிளிக் பண்ணணும், என்னோட லேண்டிங் பேஜ் இது இருக்கணும், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். ஸோ கண்டினியூ. இதுல வந்து மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின், இது ரெண்டு நம்ம இது நமக்கு தேவையில்லை. மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் அண்ட் கண்டினியூ. $16 டெஸ்ட். ஸோ கேம்பெயின் நேம் உங்களுக்கு
இப்ப நான் டெஸ்ட் எது போட்டிருக்கேன்னா அது நிறைய கேம்பெயின் இருக்கு, இது முடிஞ்சோன்னா டெலிட் எனக்கு கிளைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிராஃபிக் தான் நீங்க செட் பண்ணிருக்கீங்க, அதில் அப்படியே விட்டுருங்க. அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் பட்ஜெட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் அவங்க தான் பண்ணுவாங்க. பிளேஸ் அதாவது ஆடியன்ஸ் டார்கெட் பண்றது, பிளேஸ் பண்றது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க அது இப்போ தேவை. ஓகே, இங்கதான் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஏபி டெஸ்ட்னா ஒரு 2 கேம்பெயின் ரன் பண்றீங்கன்னா, இப்போ நான் வந்து ஈரோடு ஒரு கேம்பெயின், திருப்பூர் ஒரு கேம்பெயின், சேம் கேம்பெயின் ரன் பண்ணுவேன். இதுல நான் வந்து 500 போறேன், இது 500 போறேன். எனக்கு எந்த லொகேஷன் வந்து நல்ல ஒரு கன்வர்ஷன்ஸ் வருது, இல்ல 2 இதுல ஒரு ரீல், இதுல ஒரு ரீல் நான் போறேன், எந்த ரீலுக்கு நல்ல கன்வர்ஷன் வருது, இல்ல இதுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரி 18 to 24 போடுறேன், இது 24 to 30 போடுறேன். ஸோ இதுல எது வந்து பெஸ்ட் ஃபார் மீ அப்படின்றது இதை கடைசியில காமிக்கிறேன். லைவ்ல 2 கேம்பெயின்றத நீங்க ஏபி டெஸ்ட் ஒண்ணுல 2 டெஸ்ட்ல எது பெஸ்ட் அப்படின்னு பாக்குறேன். ஸ்பெஷல் கேட்டகரி தான் சொன்னேன். ஃபினான்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், பாலிடிக்ஸ். சரியா? ஏன் இதுனா இதுல தான் நிறைய ஸ்கேம் நடக்கும், அதனால அவங்க வெரிஃபை பண்ணுறோம். இப்ப நம்மளுக்கு இது எதுவும் பேஸ் பண்ணி கிடையாது. தென் நெக்ஸ்ட் இங்க நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு டிராபிக் எங்க உங்க வெப்சைட்டுக்கா, ஆப்புக்கா, மெசேஜ்க்கா, இல்ல இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கா, இல்ல காமெண்ட்ஸ். இப்ப நீங்க வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே கேட்கு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லேண்டிங் வியூ வேணுமா, இல்ல லிங்க் கிளிக் வேணுமா, எது வேணும்ன்றது. சரியா? இங்க உங்களுக்கு பிக்சர் இது கேட்காது, ஜஸ்ட் வந்து அங்க வந்து லேண்ட் ஆகலாம். சரியா? எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் இங்கதான் என்னோட டாபிக். ஏன்னா எனக்கு வந்து நான் இது ரன் பண்றது மீனா எனக்கு வந்து லைக்ஸ் இல்ல ஃபாலோஸ் நிறைய வந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் இல்ல 2மே அப்படி சொல்லி எடுக்கிறாங்க. இங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் விசிட், எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வரணும் அப்படின்ட்டாங்க. இவனை இங்க மெசேஜ் வந்து எனக்கு நிறைய டிராஃபிக் இங்க வந்தாரு. நான் மெசேஜுக்கு போறேன்னா ஒன்னு சேல்ஸுக்கு போகணும், இல்ல லீடு. போஸ்ட் போட்டு எனக்கு அது வந்து என்கொயரி வரணும், ஒன்று சேல்ஸ் கூட லீடு போகும். டிராஃபிக் வந்து என்ன ஸோ டிராஃபிக்னா நேரடிக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல வந்து உங்களோட ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் உள்ள வந்து நிறைய விசிட் பண்றதுக்கு, இல்ல வெப்சைட்டுக்கு நிறைய விசிட் வரணும். ஆனா டிராஃபிக்கோட டெஸ்டினேஷனும் இதுதானே, அந்த பீப்புள் தானே நம்ம கிட்ட வருவாங்க, நம்மளோட ஆடியன்ஸ் தான் நம்ம கிட்ட வரும். டிராஃபிக் நம்ம ஆடியன்ஸ் கிடையாது, நம்ம டார்கெட் பண்ற ஆடியன்ஸ். அதுதான் டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் தான் நம்ம கிட்ட வருவாங்க. அந்த ஆடியன்ஸ் தான் நம்ம சேல்ஸ் பண்ண போவோம். நம்மளோட சேல்ஸ் அப்படி கிடையாது. ஒரு அப்ஜெக்டிவ் வேற. எனக்கு லீடா வேணும். மேகநாதன் வந்து எனக்கு ஒரு லீடா வேணும் அப்படின்னா, நீங்க 3 பேர் இருக்கீங்க, நீங்க 3 பேரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. அதுல நீங்க மட்டும்தான் வந்து ஒரு மீன்ஸ் இந்த ஜாவா பத்தின போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது நான் லீட் ரன் பண்றேன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். நான் டிராஃபிக் ரன் பண்றேன்னா உங்க 3 பேரும் டார்கெட். அப்ப எனக்கு 3 வரும். நீங்க 2 பேர் எனக்கு இருக்கலாம், உங்களோட தான் டார்கெட். ஸோ எனக்கு அப்படி தேவையில்லை. ஸோ என்னோட ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் அது ஒரு பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இதோட ஆப்ஜெக்டிவ் அது அலைன். டிராஃபிக் வந்து வேற அட்ராக்டிங் ஆடியன்ஸ். நிறைய பேரை வந்து உள்ளவா அப்படின்னு சொல்லி அதுல எவன் வேணா. ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களோட ஆப்பை விசிட் பண்ணணும், நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டை மட்டும் விசிட் பண்ணிட்டு போகணும், இல்லை நிறைய பேர் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மட்டும் டிராஃபிக் மட்டும் விசிட் பண்ணிட்டு போகணும்னு எதிர்பார்க்கு. இது வந்து சேல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கு. இப்ப நம்ம ஒரு ஹீரோயின் நீங்க கேட்டீங்க, இது அவங்க ஃபேவரட் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு இந்த போடும் இது போட்டு அவங்களோட போட்டோ போட்டு அனுப்பி விட்டோம்னா ஒரு லட்சக்கணக்கில் வருவாங்க. வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த ஸ்டோரி எழுதுறீங்க, நம்ம கிளைண்ட் இல்ல, நீங்க கிளைண்டா இருக்கு, நான் வைக்கிறேன். இல்ல உங்க பேஜ்ல வச்சீங்கன்னா ஓகே, அத பார்த்துட்டு அவங்க போவாங்க, விசிட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். இதுல உங்களுக்கு இல்ல ஃபேஸ்புக் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் மட்டும் தான், இதை வந்து அன்செக் பண்ணுங்க. பிக் கண்ட்ரோல தான் இது பண்ணாங்க. இங்க டெய்லி பட்ஜெட், லைஃப் டைம் பட்ஜெட் இருக்கும். ஞாபகம் கூகுள் பார்த்தோம்னா டெய்லி பட்ஜெட் இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பட்ஜெட். டெய்லி பட்ஜெட்னா நான் கொடுப்பேன், நீயே எடுத்துக்கோ.
ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். நீங்க எண்ட் டேட் செட் பண்ணலாம். இப்போ நீங்க டெய்லி பட்ஜெட் 800 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஸ்டார்ட் டேட் 16 கொடுத்துருக்கீங்க, எண்ட் டேட் எதுவுமே கொடுக்கல. நீங்க ஒரு 8000 ரூபாய் போட்டுருக்கீங்கன்னா அது 10 நாளைக்கு ரன் பண்ணிட்டு பாஸ் ஆகும். சரியா? அதுக்கு அடுத்து வேற ஏதோ ஆட் ரன் பண்ணுவீங்கல்ல, ஆட் ரன் பண்ணும்போது அமௌண்ட் போட்டீங்கன்னா 2 ஆட் சேர்ந்து ரன் ஆகும். ஏன்னா இது நீங்க தான் எண்ட் டேட் கொடுத்தீங்க, எண்ட் டேட் கொடுத்தா அதோட மீனிங் என்ன, ஃபண்ட் இருக்கிற வரைக்கும் நான் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப நான் வந்து ஒரு கேம்பெயின், இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போறேன், கூகுள் ஆடையும் நான் ரன் பண்ணுறேன், அதை நான் வந்து எண்ட் டேட் கொடுக்க மாட்டேன். பட் மெட்டாவுக்கு நான் எண்ட் டேட் கொடுப்பேன். ஏன்னா ஒரே கிரியேட்டிவ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அங்க எனக்கு ஒரே ஹெட்லைன், ஒரே டிஸ்கிரிப்ஷன், எப்பவாவது வேணும்னா மாத்தலாம். இங்க நான் வந்து 15 நாள் 1 மாசத்துக்கு மேல ஒரு கிரியேட்டிவ் வச்சு நான் ரன் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஒரு பொண்ணை வச்சு நான் ஒரு ரீல் எடுக்க நினைச்சேன், எவ்வளவு நாள் அந்த ரீலே நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மந்த் தான் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி நான் மாத்தேன். இல்லை என்ன பண்ணுவேன், இதுல வந்து நீங்க எடிட் பண்ணி அதை மாத்தி ரன் பண்ணணும். ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அக்டோபர் மாசம் ரன் பண்றேன். இப்ப நீங்க ஏபி டெஸ்ட் கேட்டீங்கல்ல, அப்படி என்ன பண்ணலாம், அக்டோபர் மாசம் ரன் பண்ணலாம், நவம்பர் மாசம் ரன் பண்ணலாம். 2 ரன் பண்ணி ஏபி டெஸ்டிங் போட்டோம்னா இப்போ எந்த பொண்ணோட ரீல் வந்து நல்லா ரீச் ஆச்சு, இல்ல ரீல் நல்லா ரீச் ஆச்சு, இமேஜ் நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு பாருங்க. ஸோ இது வந்து டோட்டலி உங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படி நீங்க செட் பண்ணி பண்ணுங்க. பட்ஜெட் ஷெடியூலிங் எப்படின்னா, இப்போ எனக்கு தீபாவளி டே வந்து எனக்கு பெருசா சேல் ஏதாவது ஒரு பார்க்கணுமா, இல்ல தீபாவளிக்கு முந்தின நாள் நான் வந்து ஒரு கிராக்கர் பிசினஸ் செய்யணும், இல்ல ஒரு ஸ்வீட் பிசினஸ் பண்றேன், முந்தின நாள் நல்லா செய்யணும். கரெக்டா? அப்போ நான் வந்து இது ரெகுலரா ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 நாளா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பைக் பண்ணிட்டாங்க. அதாவது நான் 800 ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறேன், அன்னைக்கு மட்டும் நீங்க 1400 ரூபாய் எடுத்துக்கணும். அப்படின்னா எனக்கு செப்பரேட் எடுக்காது, மற்றதுல இருந்து பிரிச்சு எடுத்து அது ஒரு நாள் மட்டும் எனக்கு ஸ்பைக் பண்ணிக்காங்கன்னா, ஸோ எனக்கு இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட் during specific day or time. அப்போ அக்டோபர், இன்னைக்கு அக்டோபர் 16th, எனக்கு அக்டோபர் 17th ஆரம்பிச்சு அக்டோபர் 18th ஒரு நாள் மட்டும் எனக்கு ஆகணும். ஸோ இன்க்ரீஸ் பட்ஜெட் வேல்யூ பை 200 rupees அப்படின்னா அப்ப என்னோட டே அந்த டேயோட பட்ஜெட் எவ்வளோ? 800 plus 200. ஆமா, டெய்லி அந்த டேயோட பட்ஜெட் 1000. சரி, இப்ப நான் வந்து எனக்கு 1000 பத்தாது, நான் வந்து ஒரு 2000 ரூபாய் எனக்கு போடுறேன். 2000 ரூபாய் போடணும்னா எடுத்துக்குமா? சரி, இங்க நான் வந்து 300 ரூபாய் செட் பண்ணேன். சரியா? 300 ரூபாய் செட் பண்ணிட்டு இங்க நான் வந்து 2000 ரூபாய் செட் பண்றேன். ஓகே, 2000 செட் பண்ண எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து 2500 ரூபாயா செட் பண்ணேன், எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களோட டெய்லி பட்ஜெட் இன்டூ 8 டைம்ஸ் தான் வந்து நீங்க ஏற்றது. ஓகே, உங்க டெய்லி பட்ஜெட் 300 ரூபாய், அப்போ மேக்ஸ் 8 டைம்ஸ் எவ்வளோ? 2400. நான் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 2500. அப்போ 2500 எடுத்துக்காது. நான் எனக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 2700 ரூபாயா ரன் பண்ணுங்க. மற்ற நாளுக்கு 300 ரூபாய் ரன் பண்ணும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு 2700 ரன் பண்ணுங்கன்னு சொன்னா, அப்போ டோட்டல் பட்ஜெட் இப்போ நம்ம வந்து ஃபுல்லா நம்ம ஒரு 10,000 ரூபாய் போட்டுருக்கோம்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து ரன் பண்ணி முடிச்சிடும். அது வேணும்னா நீங்க பண்ணிடுவோம். ஓகே, இப்ப நான் வந்து இதை வந்து ஓகே தீபாவளிக்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஜாவா கோர்ஸ் போது இப்படி பண்ணலாமா? அன்னைக்கு எவன் ஜாவா கோர்ஸ் பார்ப்பாங்க? அன்னைக்கு யாரும் பார்க்க போறது கிடையாது, எல்லாரும் ஒரு ஃபன் மூட்ல இருப்பாங்க. அன்னைக்கு ஒன்றே வந்து வா படி அப்படின்னா வந்து யாரும் படிக்க சொல்லுங்க. பட் அது ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து ரன் பண்ணலாம். அப்போ வந்து இல்ல இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச டைம்ல ஏதோ ஒரு நாள் வந்து நான் வீக்கெண்டால நான் ஸ்பைக் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், யுவர் ஆடியன்ஸ் கண்ட்ரோல்.
ஆடியன்ஸ் கண்ட்ரோல் வந்து இங்க நீங்க லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. லொகேஷன் வந்து சேம் கூகுள்ல நீங்க பார்த்ததே தான். அது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிட்டீங்க. ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் சுத்தி எவ்வளவு மைல்ஸ், இந்த கிலோமீட்டர்ல மைல்ஸ், சரியா 37 மைல் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிச்சு. இங்க அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் அது என்ன பண்றீங்கன்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஒரு சில ஆடுக்கு இப்படி சேல்ஸ் ஆடுக்கு அது பண்ண தேவைப்படுது. பட் இதுக்கு நீங்க வந்து ஸ்விட்ச் டு அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் வந்து ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன். ஏன்னா அட்வான்டேஜ் பிளஸ் தான் நான் அதுவே டிசைட் பண்ணி பண்ணணுமான்னு கேட்குது. நான் வந்து இல்லை, நான் சொல்ற ஆடியன்ஸ் மட்டும் நீங்க பண்ணாலும் சொல்லிட்டு நான் யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுக்கும் போதுதான் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஏஜ், ஜெண்டர், டெமோகிராஃபி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிஹேவியர் இது நம்ம கூகுள்லயே பார்த்தோம். ஸோ டெமோகிராஃபி வந்து டெமோகிராஃபி இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எஜுகேஷனா இல்ல ஹவுஸ் ஹோல்ட் இன்கமா, லைஃப் ஈவெண்டா, பேரண்டா, ரிலேஷன்ஷிப்பா, ஒர்க் அப்படின்னு சூஸ் பண்ணது டெமோகிராஃபி. இன்ட்ரெஸ்ட், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிஹேவியர்னா அவங்க எந்த டைப் ஆஃப் பர்சன் அவங்க அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது மூணு இல்லை, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்திங் வச்சுக்கோங்க. கிளாத்திங் இங்க கிளாத்திங், விமன்ஸ் கிளாத்திங். இப்ப நான் விமன்ஸ் கிளாத்திங் மட்டும் தான் நான் சொல்றேன்னா அப்ப நான் இங்க சியூட்னு கொடுத்தா வேஸ்ட், இங்க சில்ட்ரன்ஸ் கிளாத்திங் கொடுத்தா வேஸ்ட். அந்த மாதிரி நீங்க ஒரு நேரோ டவுன் பண்ணி கொண்டு போகணும்னா நீங்க இந்த ஆடியன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க வந்து வேணா நேரோ டவுன் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா வந்து நான் கிரிக்கெட் நிறைய பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து சல்வார் காம்சா வந்து யூஸ் கிடையாது. என் கைட்டோட தான் எனக்கே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம், நேரோ டவுன் பண்ண வேண்டாம், மென் விமன் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஏன்னா தீபாவளி வருது, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், யாருக்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி காமிச்சோம். தென் வி ஃபெல் தட் ad is not suited for men அப்படின்னு தெரியுது. ஸோ ஏன்னா அதில் ஃபெஸ்டிவல் மென்ஷன் பண்ணல, எதுவும் மென்ஷன் பண்ணல, பொண்ணுங்க 2 பேர் வந்து நடந்து வரனால ஸோ அது வந்து ஈஸிலி ஸ்கிப்பபிளாக இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அது தமிழ்நாடுன்னு செட் பண்ணி ஏஜ் வந்து 20 to 60 செட் பண்ணி அப்புறம் டெமோகிராஃபி யாருக்கு எல்லாமே வந்து கிளாத்திங் மேலே இருக்கும் அது மட்டும் பண்ணுறேன் சொல்லி சார். இப்போ நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ண எத்தனை நாள் சார் ஆகும் டீப் பண்ணுறது? இது கொஞ்சம் குயிக்காக இல்லை. கூகுள் 4 days, அது கூகுள் வந்து மினிமம் 2 to 3 days எடுக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஆனால் அது கீபோர்ட்ஸ் எல்லாமே எதுவும் இல்லை, வந்து இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. இதில் டேட்டாஸ் ஈஸியாக இருக்கு. கிளாத்திங் நிறைய பார்க்குறாங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு தடவை அந்த கரிகாலி மாலைன்னு சொல்லிட்டு இது வாங்குறதுக்கு பார்த்தோம், வாங்கியே முடிச்சுட்டாங்க. இன்னும் காமிச்சிட்டு நீங்க ஏதோ ஆடு கிளிக் பண்ணி மட்டும் பாருங்க, திருப்பி அது சம்மந்தப்பட்ட மட்டும். ஏன்னா ஓகே ஸோ இவங்க வந்து இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு அந்த ஆடு உங்களுக்கு காமிச்சிடும். சரியா? ஸோ இங்க நீங்க சூஸ் பண்ணுவீங்க. லாங்குவேஜஸ் அதே மாதிரி, லாங்குவேஜ் அது வந்து இதெல்லாம் டிஃபால்ட் வச்சு இதெல்லாம் எடிட்டே பண்ண தேவை. நீங்க கூகுள்ல பண்ற மாதிரி ரொம்ப நீங்க இதுல வந்து பண்ணணும். கொஞ்சம் சிஸ்டமோட கண்ட்ரோல இருக்கு. தென் கமிங் டவுன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எங்க வந்து இது அப்பியர் ஆகணும். ஓகேவா? பிளேஸ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளேஸ்மெண்ட்னா இது இன்ஸ்டாகிராம்ல எங்கெங்க அப்பியர் ஆகும், ஃபேஸ்புக்ல எங்கெங்க அப்பியர் ஆகும், ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல அப்பியர் ஆகும். ஆடியன்ஸ் நெட்வொர்க்னா என்ன குரூப்? ஆடியன்ஸ் நெட்வொர்க், கூகுள் சர்ச் பார்ட்னர் நெட்வொர்க் சொன்னது. பார்ட்னர் நெட்வொர்க் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கூட டைப் பண்ணியிருந்தாங்கன்னா நெட்வொர்க், அதாவது பார்ட்னர் நெட்வொர்க், ஆடியன்ஸ் நெட்வொர்க் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட். சரியா? கூட டைப் பண்ணி நான் ஆடு காமி சொல்லுவேன். இப்ப நான் நம்ம நினைச்சா கூட டைப், ஆனா நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து சல்வாரோட வந்து இருக்கு. இங்க வந்து அக்கௌண்ட் கண்ட்ரோல் இருக்கும், பிளேஸ்மெண்ட் கீழே அட்வான்டேஜ் பிளஸ் அப்படி சொல்லி மக்களே வந்து எல்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மேனுவல் பிளேஸ்மெண்ட் யூஸ். ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட் கீழே வந்தீங்கன்னா
இங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மேல வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம். அது ரெண்டும் டிஃபால்ட்டாகவே இருக்கு. ஆடியன்ஸ் நெட்வொர்க் இல்ல. ஓகே, இப்போ என்னோடது வந்து நான் கோர்ஸ் ரிலேட்டடா நான் வந்து ஒரு ஆட் கொடுக்குறேன். என்னோட மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். மார்க்கெட் பிளேஸ் அவனே எடுத்துருக்கேன். ஸோ ஒரு சிலது வந்து மார்க்கெட் பிளேஸ்ல டிக் ஆயிடும். மார்க்கெட் பிளேஸ்னா இந்த யூஸ்டு காரு, யூஸ்டு ஃபர்னிச்சர் தான் விற்கிறது. அங்கெல்லாம் வந்து இதுல வந்து இதே டிசேபிள் ஆயிடும். ப்ரொஃபைல் விசிட்டுக்காக நீங்க ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் எதாவது பண்றீங்கன்னா இதுக்காக. ஸோ இங்க வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க டிசேபிள் பண்ணிடுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிடுங்க. ஆனா நீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்படியே விட்டுரும். எதுவுமே டிசைன் பண்ணலாம். இது சொல்லிடுங்க. இது வந்து ஆட் செட். நெக்ஸ்ட் வரீங்க. இது வந்து ஆட் காப்பி. சரியா? ஆட் காப்பினா ஆட் இங்க வந்து என்ன கேக்குது, நெயில் கேக்குது, பார்ட்னர்ஷிப் ஆடுவாங்க. அது நீங்க ஏதாவது பிராண்ட் கூட பண்றீங்கன்னா நீங்க இப்போ வந்து ஆட் செட்டப் கிரியேட் ஆட் இருக்கும். கிரியேட் ஆட் கீழே சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ இல்ல கரோசல். கரோசல் உங்களோட 4 இமேஜ் இருக்குன்னா அது கரோசலா இருக்கலாம். இல்லைன்னா சிங்கிள் இமேஜ். கரோசல்னா தாங்க தெரியும். கரோசல் ஸ்வைப். கரோசல் அது 4 இமேஜ் இருக்குள்ள ஸ்வைப் பண்ணி போகும். சரி, அது எனக்கு ஆசையா. இப்போ வந்து சிங்கிள் இமேஜ்னா ஒரு இமேஜ் இல்லைன்னா ஒரு வீடியோ இருப்பாங்க. இங்க நான் கரோசல் செலக்ட் பண்ணிருக்கேன். கரோசல் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆட் மேக்ஸிமம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ்? 10. இந்த ஃபிளிப்கார்ட்ல அந்த மாதிரி ஆட் எல்லாம் அதெல்லாம் 100 லட்சம். ஃபேஸ்புக்ல அவ்வளவுதான். ஆமா 10+10 தான் 0.10 அதுக்காக இங்க நான் வந்து இமேஜ் ஆர் வீடியோ நம்ம இமேஜ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 சரி 6 இமேஜ் சொல்லுங்க. இங்க வந்து எப்படி இருக்குன்னா இதுதான் சரியா? நான் இதோட நிப்பாட்டிக்கூடாது. கீழே வந்து அதுக்கு ஹெட்டிங் இதெல்லாம் இருக்கு. பிரைமரி டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் இல்ல மொத்தம் எனக்கு பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கு. தனித்தனியா கொடுக்கு இல்ல மொத்தமா கொடுத்தாங்க. எக்ஸ்ப்ளோசிவ், ரீனியன், டிஷன்ஸ். ஸோ இது மேல வரும். ஓகே, ஸோ இது நீங்க கிளிக் பண்ண இப்படி போயிட்டு தான். சரி, ஏர்டன் பிராண்ட் இருக்கு. செட்டப் பெஸ்ட் வெப்சைட் இதெல்லாம் ஏஐ அவங்களோட ஏஐ இதெல்லாம் ஆன்ல வேணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் லீவ் வைக்கலாம். ஆன்ல இருந்தா அதுக்கு அதே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கும். சரியா? வேற எங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் ப்ரிவியூ பார்க்கணும்னா இங்க போயிட்டு எப்படி இன்ஸ்டால பேஸ்புக்ல எல்லாம் வரும்னா இங்க மேல போயிட்டு அட்வான்ஸ்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அதாவது ஃபேஸ்புக் அதாவது ஃபேஸ்புக் ஃபீல்ட்ல கீழ் இல்லை. ஃபேஸ்புக் ஃபீல்ட்ல 4 டைப் வரும். சரியா? இந்த மாதிரி மேல ஒன்று கீழே வரும். இந்த வேரியேஷன்ஸ்ல வரும். அது காமிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்படி கிளிக் பண்ண இருக்கும். ஓகே, நான் கொடுத்துருக்க அந்த டைட்டில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல எப்படி அப்பியர் ஆகுது. இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரே இதாக வருது. பட் இங்கே ஃபீல்டு வரும்போது நெக்ஸ்ட் இமேஜா வருது. இது பார்த்தவங்க
விசிட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நேரம் நம்ம ப்ரொஃபைலுக்கு வரும். ஓகேவா? And if you give publish, it will be published. Okay? இதுல டவுட் இருக்கா? சோபா நான் சார்ஜ் டவுட் இருக்கு. சரி, இப்போ நான் சிங்கிள் இமேஜ் நான் சிங்கிள் இமேஜ் ஒரு வீடியோ. ஸோ சிங்கிள் இமேஜ் ஒரு வீடியோ சொல்லுங்க எங்க வந்து ஆட் பண்ணுவோம். சிங்கிள் இமேஜ் வீடியோ இங்க கிரியேட் ஆட் ஒரு எக்ஸிஸ்டிங் பூஸ்ட் பண்ண வேண்டியது நான் கிரியேட் ஆட் சிங்கிள் இமேஜ் ஒரு வீடியோ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் Add video. Add video. add media, add image or add video ஏதோ கொடுத்துட்டு இங்க நீங்க கொடுக்கும்போது நான் மூணு தான் கேட்க மாட்டேங்குது. மூணு வேரியேஷன் கேட்கும். ஸோ இது வந்து சிங்கிள் இமேஜ். ஓகே, உங்களுக்கு வந்து வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதே வந்து வீடியோ ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து விசிட் ப்ரொஃபைல் இல்ல விசிட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சொல்லிட்டு வந்து ஆட் ஆகும். இது மெயினா எதுக்குன்னா உங்க ப்ரொஃபைல விசிட் பண்ண வைக்கணும்னா ஃபார் சேல்ஸ் டோன்ட் ரன் திஸ். ஏன்னா வந்து சேல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மேல டெக்ஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஹெட்லைன் இருக்கும், எல்லாமே இன்னும் நல்லாவே இருக்கும். இது வந்து போனோம்னா ஓகே, இப்போ இது செலிபிரிட்டி தான் நல்லா இருக்கும்ல. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் இல்ல இப்போ வந்து ப்ரொஃபைல் ஃபாலோவர்ஸ் நிறைய ஆட் பண்ணோம்னா தென் தே கேன் ஃபாலோவர்ஸ் நிறைய ஆட் பண்றதுனால உங்களோட சேல்ஸ் நல்லா நடக்கும்ன்றது உள்ள வரும்போது இப்போ நம்ம ஒரு இது பார்க்கணும், ஆட் பார்க்கணும், கிளிக் பண்ணி போது பரவாயில்ல 5000 பேர் இருந்தேன், ஒரு ப்ரொஃபைல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஒரு ப்ளூடிக் இருக்கு, சரி ஃபைன். உள்ள வரும்போது 40 பேர் தான் இருக்காங்க, நான் ஒரு வேலை ஃப்ராட் அப்படின்னு போயிடும். ஸோ அது நம்ம பண்றது இனிஷியலி whichever business you run 1000 ஃபாலோவர்ஸை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க கிரியேட், அதாவது ஓகே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு 5000 போட்டு ஃபாலோஸ் பண்ணோம்னா அதான் ஆகும். கிரியேட்டிவ்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 9 கிரியேட்டிவ் போட்டு வச்சு, அண்ட் எந்த கிரியேட்டிவ் போட்டாலும் ஒரு 1 டே அதுக்கான டைம் கொடுக்கும். ஆர்கானிக்கா அது வந்து ரன் ஆகும். தென் போஸ்ட் சரியா பூஸ்ட் பண்றது நேற்று நான் உங்களை சொல்லியிருந்தேன். உங்க ஸ்மார்ட் கேட்ல பூஸ்ட் பண்ணலாம், இன்னொன்னு இது பூஸ்ட் பண்ணலாம். இதுல நீங்க பண்ணீங்கன்னா ஆடா தான் ரன் ஆகும். உங்களோட ஃபீல்டுல நீங்க போட்ட போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்மார்ட் கேம்ப்ல ரன் பண்ணும். இது நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்க ஆடா ரன் பண்ணி முடிஞ்சிடும். உங்க ப்ரொஃபைல்ல இந்த போட்டோ இந்த வீடியோல இருக்காது. புரியுதா கிளியரா? நீங்க இன்ஸ்டால வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதை நீங்க பூஸ்ட் பண்றீங்கன்னா அந்த வீடியோ அதுக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஆட்ல வந்து ஒரு வீடியோ நீங்க ரன் பண்றீங்கன்னா அது இந்த ஃபீல்டுல இருக்காது, அது ஆடா ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆட்ல ரன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபீல்டுல இருக்க நீங்க ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நீங்களே சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிளா தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க ஜாயின் பண்ணும்போது எஸ்யூவி டஃபா இருக்குமா இல்ல டஃபாவே இருந்துச்சு? ரெண்டுமே டஃபாக சரி. என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் மேனுவல் என்கேஜ்மெண்ட். அதெல்லாம் இதெல்லாம் எதுவும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். அட்வான்டேஜ் கேம்பெயின் நீங்க டர்ன் பண்ண வேண்டாம், எல்லாம் மேனுவலாக இருக்கும்.
இப்போ கன்வர்ஷன் லொகேஷன், மெசேஜ் டெஸ்டினேஷன், ஆன் யோர் ஆட் வேணுமா இல்ல கால்ஸ் வேணுமா வெப்சைட் வேணுமா ஆப் வித் பிராண்ட் ஆஃப் மெசஞ்சர். என்கேஜ்மெண்ட் தான் அதுதான் என்கேஜ்மெண்ட் தானே கொடுக்குறோம். ஸோ அதே மெசேஜ் டெஸ்டினேஷன் உங்களுக்கு வீடியோவை இன்ட்ராக்ட் பண்ண இது கொடுக்கணும். சரியா? மெசேஜா வரணும்னா இது கொடுக்கணும், கால்ஸா வரணும்னா இது இருக்கும், வெப்சைட்டுக்குன்னா இது ஆனடா இது வேணும் சார். இது கூட இது மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணணும்னா யூ நீட் டு ஆட் a business WhatsApp. சோ இது மூணு கேக்குது. உங்களுக்கு மெசேஜ்ல வேணுமா இல்ல இன்ஸ்டால வேணுமா இல்ல வாட்ஸ்அப் maximum number of conversations, conversion இல்ல conversations. சரி யார பார்த்தவங்க என்கேஜ் பண்ணுவாங்க சார். அப்போ இந்த ஆட் பார்த்தோன்னே நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துடும். கிளிக் பண்ணோடனே நமக்கு அவங்களோட chat பண்ண வாட்ஸ்அப் தான் கிளியர். அது கிளிக் பண்ணா அவன் நம்பர் அவன் ஹாய் ஐம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு நம்மளோட ஆட் பார்க்கும் போதே நமக்கு அவங்களோட டீடைல்ஸ் வருது. கிளிக் பண்ணலாம், ஆட் கிளிக் பண்ணாலே வரும். அப்ப அவன் நம்மளோட அன்வான்டா இருந்தாருன்னா அது கிளிக் பண்ணோடனே வரும். வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் ஹாய் வெல்கம் டு யூ நோ மோர் இன்ஃபோ அவன் கிளிக் பண்ணுவான்ல. அப்போ நம்ம சும்மா அவங்க பேசுவோம். ஸோ இதுல வந்துட்டு மெசேஜ் சென்ட் ஆனாங்கிற சார் கன்வர்ஷன் கணக்கு. மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்தது சென்ட் ஆனதுக்கு அப்புறம். ஆமா, கான்வர்சேஷன் இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் அது ஒரு டாப் கனெக்ட் உள்ள வந்துட்டு ஒரு மெசேஜ் திருப்பி போயிட்டா அது கான்வர்சேஷன் ரேண்டமா ரன் பண்ணுவோம். ஒரு டெய்லரிங் பிசினஸ் பேஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ அந்த ஆட் போனோம்னா இப்போ நிறைய ஒரு கால் நிறையோட நம்பர்ஸ் வந்து நமக்கு அந்த பேக் எண்ட்ல ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த கால் மேனேஜ்ல ஆகுது. அப்போ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அதை எப்படி நம்ம டார்கெட் பண்ணி தான் அந்த மாதிரி ப்ரீவியஸ் பேட்ச்ல விஷ்ணு அந்த பொண்ணோட ப்ரீவியஸ் பேட்ச் ஆட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிடங்க அந்த பொண்ணோட நம்பர் தான் கீழே வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வீடியோ கால் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய நெட்டான மாதிரி கூகுள்ல அந்த மாதிரி ரொம்ப மீனிமலா இருக்கும். ஏன்னா அதோட இன்டென்ட் வேற, இங்க இன்டென்ட் வேற. நீங்கன்னா அறிவிக்கிறவன் அறிவில்லாதவன் கூட இதுதான் இருக்கும். சரி, அதனால ஒரு 10 வருதுன்னா இதுல ஒரு 2 லேண்ட் ஆகும். கூகுள்ல 10 வருதுன்னா ஒரு 6 வரும். அது மாதிரி பட்ஜெட் ஷெட்யூலிங் சார் பிட் கண்ட்ரோல்னா இப்போ மெத்தாட்ல யூஸ் பண்ணி ஒரு என்டையர் பட்ஜெட் அண்ட் கெட் தி மோஸ்ட் ரிசல்ட் யூசிங் ஹையஸ்ட் வால்யூம் பிட் ஸ்ட்ராட்டஜி. அதுவா பிட் கண்ட்ரோல் நம்ம மேக்ஸிமம் சிபிசி செட் பண்ணுவோம்ல, அதை செட் பண்றீங்களான்னு அந்த இது அவ்வளவு எடுக்காது. இது உங்களுக்கு கூகுளை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது அதாவது ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்காங்க. எல்லாமே நம்ம செட் பண்ணாலும் தேவை. நம்ம எது எடிட் பண்ணணுமோ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு காமிக்கலாம். டெய்லி பட்ஜெட் அண்ட் ரெக்கர் பட்ஜெட் இஸ் சேம். அப்புறம் ஸ்டார்ட் டேட் அண்ட் டேட், பட்ஜெட் ஷெட்யூலிங் அதே தான். ஆடியன்ஸ் கண்ட்ரோல் எனிஃபிகா கீழே வந்து ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அது சேம் தான், யார் வேணும் பண்ணீங்க. அண்ட் இங்க வந்து அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் எது வேணும் மேனுவல் பண்ணீங்க சூஸ் பண்ணீங்க. இங்க வந்து ஆடியன்ஸ் நெட்வொர்க் மெசேஜர் ஆகும். இது இப்ப மெசேஜர் வேண்டாம், ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேண்டாம், இங்க லிங்க் ஆகும். இங்க வந்து மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் இருப்பாரு. And begin இங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. இங்க ஆட் செட்டப் உங்களுக்கு எப்படி வேணும் கேட்கு. அது கிரியேட் ஆட் பூஸ்ட் கண்டென்ட் கிடையாது. பூஸ்ட் கண்டென்ட்னா ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற அதை நீங்க சூஸ் பண்ண முடியும். அது கிடையாது, ஆட் தான் கிரியேட்
ஃபிளெக்சிபிள்னா நீங்க நிறைய போட்டோ கொடுப்பீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணிக்கும். சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ அண்ட் கரோசல் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பார்த்தது. ஃபிளெக்சிபிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட் எபிசோட் 10 images or videos and videos அதான் அவுட் ஆஃப் 10 நீங்க 5 இமேஜ் 5 வீடியோ நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுங்க. ஸோ செலக்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணலாம். வீடியோ வச்சுருக்காங்களா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வீடியோ என்ன அவுட்புட்ல கொடுத்துட்டு வீடியோஸ் இருந்து வீடியோஸையும் நீங்க ஆட் பண்ணுங்க. அது கீழே வந்தீங்கன்னா இங்கே பிரைமரி டெக்ஸ்ட் வந்து ஒரு இமெயில் டிஷர்ட்ஸ் ஹெட்லைன் வந்து இருக்கு சாட் பிளஸ் ஹெட்லைன் சாட் பிளஸ்ல 50% in our offering. Free shipping. You get call to action, send WhatsApp message. India, the chat builder here in the hi, please let us know how you can help this. அது what sizes are available அப்படின்னு சொல்லுங்க. அவ கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நீங்க இங்க எடிட் பண்ணி இந்த கேள்வி வந்து do you wish to avail 50% offer. இப்போ வந்து நம்ம ரியல் குளோபல் சொல்லி ஒரு கம்பெனிக்கே பண்றோம். 50 மீட்டர் பியூர் லினனோட மெட்டீரியல் இருக்கு. நான் சொன்னா அதை வெயிட் பண்ணுங்க. உங்க வெப்சைட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு நம்ம ஏதோ டேக் அவே மாதிரி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் போடுறோம் do you wish to have a free take away worth ₹2000. அவன் கிளிக் பண்ணானா கிளிக் பண்ணி உள்ள வரும்போது நீ இந்த ஷர்ட் வாங்கினா இந்த இது ஃப்ரீ. அந்த செய்ய எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு கேட்சியா அவனை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க ஆனா பேஸ்புக்ல நீங்க வந்து எங்கேயாவது ஃப்ரீ மென்ஷன் பண்ணீங்கன்னா அப்படியே குவியும். எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. எதுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்? ஒரு பிசினஸ் ரன் பண்ணி ஒரு லினன் ஷர்ட் வச்சுட்டு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா எதுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்? அது அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. சரியா? And if this one advanced review so நம்ம வந்து மொத்தமா 3 நாள் தான் கொடுத்துருக்கோம். இதே வீடியோவோ இமேஜ் இதெல்லாமே கொடுத்துருந்தோம்னா அதுவே ஃபிளெக்சிபிளா வந்து அது எது வந்து நல்லா மூவ் ஆகுதோ அதுவே வந்து ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணுது. அவ்வளவுதான். சரி, ஃபிளெக்சிபிள் சிங்கிள் இமேஜ் ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தானே. இப்போ ட்ராக்கிங் நீங்க வந்து வெப்சைட்டுக்குன்னு ஏதாவது நீங்க கொடுத்துருந்தீங்க, அதை வந்து வெப்சைட்ல என்கேஜ் ஆகணும்னா அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட் வந்து இனேபிள்டா தான் இருக்கும். ஒரு பிக்சல் இருக்கு அது இனேபிள்டா தான் இருக்கும். யார் வராங்களோ உங்களுக்கு அங்க வந்து ட்ராக்கிங்ல இதுவும் இது தேவை இருக்கும். வெப்சைட் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க என்கேஜ்மெண்ட் வந்து அதுல இப்போ வெப்சைட்டா ஆப்பா இல்ல ப்ரொஃபைலா மெசேஜ் வந்து மெசேஜ் டைப் பண்ணா அதனால தேவை இருக்காது. பட் வெப்சைட்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிருக்கும். ஸோ யார் வந்து வெப்சைட் வந்து உங்களுக்கு கன்வர்ஷனோட டேட்டா வந்து அவங்களோட ஈவென்ட் மேனேஜர்ல வந்து இப்போ பேஜ் வியூ வந்திருக்கு அப்படின்ற அந்த டேட்டா இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வெப்சைட்ல போய் பாருங்க அதுக்கும் ஈவென்ட் மேனேஜர் தனியா நீங்க அது வந்து சேல்ஸ்க்கு நீங்க பண்றது. இதுல பண்றது நீங்க கூகுள்ல பண்றது. நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது ஓகே வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும். நெக்ஸ்ட் வந்து லீட். அவேர்னஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. லீட்ஸ் கேம்பெயின் இங்க மாறும். நம்ம அது இது வரைக்கும் வந்து டெய்லி பட்ஜெட்ல அப்படிதான் படிக்கும். அது இங்க எப்படின்னா கேம்பெயின் பட்ஜெட் ஆட் செட் பட்ஜெட் அந்த ரெண்டுக்கு வந்து
ஒரு பட்ஜெட் தான். நீங்க கீழே எவ்வளவு ஆட் செட்டுனாலுமே வந்து அது என்ன பண்ணும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செய்து அது அதுவா டிசைட் பண்ணும். இங்க நீங்க ஆட் செட் பட்ஜெட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கீழே ஒரு 2 ஆட் செட். இப்போ நான் வந்து ஒன்னு சல்வாருக்கு பண்றேன், கேம்பெயின் ஒண்ணுதான், ஒன்னு சல்வாருக்கு ஒன்னு லினன் ஷர்ட். அவன பட்ஜெட் எப்படி கொடுக்கலாம்னா, ஓகே சல்வாருக்கு ஒரு 300, இதுக்கு ஒரு 300 அப்படி கொடுத்தா இதுக்கு 300 இருக்கு, இதுக்கு 300 இருக்கு. நான் மொத்தமா 500 கொடுத்தேன்னா செல்வாருக்கு நிறைய பேர் பாக்குறேன்னா இது மொத்தமா 500 இருக்கு, லினன் ஷர்ட் அப்படிக்கலாம். ஸோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆட் செட் இருந்தா ஒரு ஆட் செட் தான் இருக்குன்னா நீங்க கேம்பெயின் பட்ஜெட்லயே சூஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லி பட்ஜெட் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்களா செய்யலாம். நெக்ஸ்ட் இங்க கான்வர்சேஷன்ல கன்வர்ஷன். சரி, கன்வர்ஷன் எப்படின்னா ஒரு வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னா நீங்க இது இன்ஸ்டால வீடியோவோ இல்ல இமேஜோ பார்ப்பீங்க, கீழே ஃபில் ஃபார்ம் இருக்கும். ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட இதெல்லாம் ஃபில் ஆகும் அண்ட் சென்ட். அதை இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சொல்லுங்க. இதுல என்னன்னா ரெலவன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய லீடு வரும், நல்ல ரெலவன்சி இருக்கும்னு கேட்டா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் மெசஞ்சர்னா இன்ஸ்டன்ட் ஃபார்மும் ஒரு மெசேஜ் இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுல வெப்சைட்டுக்கு வரும், இன்ஸ்டன்ட் ஃபார்மும் வரும். இதுல வெப்சைட் கால், இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மெசேஜ். இல்ல இங்க வந்து உங்களுக்கு வெப்சைட்டுக்கு மட்டும் வேணும்னா இது இன்ஸ்டன்ட் ஃபார்ம், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம் எதுக்கு வேணுமோ அதை நீங்க கேட்டு. ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் நான் காமிக்கிறேன், ஏன்னா வந்து அதுல ஃபார்ம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் என்னன்னு காமிக்கிறேன். வெப்சைட் வேணா ஒரு தடவை நீங்க ஜஸ்ட் இல்ல வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா சரி, வெப்சைட் காமிக்கிறேன். வெப்சைட் இங்க பர்ஃபார்மன்ஸ் கோல், நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், என்னோட பிக்சல் வந்து 30. இங்க கன்வர்ஷன் ஈவென்ட் என்ன வேணும். ஸோ எதுவுமே ஆக்டிவ் ஆனது எங்க பேஜ் வியூ இருக்கா, எல்லாம் இன்ஆக்டிவ். ஸோ நம்ம ஒரு ஆட் டு கார்ட் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தேங்க்யூ பேஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஃபார்ம் என்டர் பண்ணோட தேங்க்யூ பேஜ் வரும். ஸோ அந்த தேங்க்யூ பேஜ் வியூ அந்த கஸ்டம் கன்வர்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி வணக்கம். சரியா? ஸோ கஸ்டம் கன்வர்ஷன் ஈவென்ட்ஸ் மேனேஜர்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஆக்டிவ் ஆயிடும். ஆக்டிவ் ஆயிட்டு திருப்பி நாம இன்னும் அந்த கன்வர்ஷன் நமக்கு ஆக்டிவ் ஆகும். நம்ம ஆக்டிவ் கார்டு செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நமக்கு இல்லைன்னா கீழே வந்து ஆக்டிவ்னு சொல்லி இங்க காமிச்சிருக்கு, மேல இருந்தே காமிச்சிருக்கு. அது ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்னு சாரி, இது என்னன்னா நம்ம அங்க வந்து ஆட் டு கார்டு தான் ஆட் பண்ணோம். இது வந்து லீட் ஃபார்ம் தானே. லீட் ஃபார்ம் தான் ஆட் டு கார்டு வந்து வராது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்மிட் அப்ளிகேஷன், சர்ச், ஷெட்யூல், லீடு, கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வருது. ஆட் டு கார்டு உங்களுக்கு வந்து லீட் ஃபார்ம் கிடையாது. இதனால இதுல ஒரு ஈவெண்ட் ஏதோ சரி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஆனா இ-காமர்ஸ் தான் அது ஆட் டு கார்டும் e-commerce actually they want for leads. So now but sometimes they can contact back. அப்படி நீங்க இதான் பண்ணுங்க, ஷெட்யூல், லீடு, கான்டாக்ட் நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. ஆனா நீங்க கன்வர்ஷன் ஈவென்ட் செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபார்மர் ஏதாவது, அதாவது இதுல கன்வர்ஷன் ஈவென்ட்ல தானே ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லெட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அவுட்லெட் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க, அது அதான் சொல்றேன். இங்க கீழ இருக்கிறத டிசைன் ஆயிப்பாரு. இந்த வியூ கண்டென்ட் வரைக்கும் பண்ணலாம். அது கேட்டேன்னா இப்போ இதெல்லாம் நம்ம டிஜிட்டலா கொடுக்குறோம்ல, அவுட்லெட்டுக்கு எப்படி நம்ம இதுல நம்ம ஆப்ஷன் ஆட் பண்றோம். அந்த ஆப்ஷன் கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தோம். பிசிக்கல் ஸ்டோர், பிசிக்கல் ஸ்டோருக்கு அது இந்த கன்வர்ஷன் அதுல இருந்துச்சு. அதை எப்படி நம்ம இதுல ஆட் பண்றது? இதுல வந்து ஆட் பண்ணுங்க. இது ஆட் வந்து ஒன்லி இது டிஜிட்டல் வருது. why அப்ப ஷோயிங் தான் அது ஆஃப்லைன்ல ட்ராக் பண்றதா இருக்கு. அதை எப்படி ட்ராக் பண்ண பார்க்கலாம். வந்து வியூ கண்டென்ட்னா தேங்க் யூ பேஜ் வியூ.
அந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு நீங்க தேங்க்யூ பேஜ் வியூன்னு இப்போ இதுதான் பெட்டர். தேங்க்யூ பேஜ் வியூ நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று இப்படி வர்றது உங்களுக்கு நல்ல லீட் ஆகும். உள்ள வந்து இப்ப நான் சொல்றேன் ஆட் போடுறேன், இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு வந்து 50% ஃபிளாட் ஆஃபர் ஆன் டெனிம் ஜீன்ஸ் அப்படி போறேன். அவன் கிளிக் பண்றான், உள்ள வரலாம், ஃபார்ம் ஃபில் பண்றான். ஒரு அதாவது அவனா ஃபில் பண்றான், பேரு, நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணிட்டு தென் இஸ் கிவிங் சப்மிட் தேங்க்யூ பேஜ். அப்ப நம்ம தேங்க்யூ பேஜை ட்ராக் பண்ணோம். ஸோ எனக்கு அந்த லீடு வந்துச்சு, லீட் எனக்கு மெயில் வந்துச்சு. இப்போ அந்த லீடும் நல்ல வேலிடா அப்படின்னு. ஆனா இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல அந்த அளவுக்கு வேலிடா இருக்காது. ஆட்டோ ஃபில் ஆகும். சரி, நீங்க இன்ஸ்டன்ட் ஃபார்ம் காமிங்க, அது எப்படி அந்த ஃபார்ம் இருப்பாங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இருக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுக்கும்போது வந்துங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாட் அக்செப்டட் போகுது. இங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணும். ஏன்னா யூஎஸ்ல தட்ஸ் மேண்டேட்டரி. லீடு வாங்கும்போது நான் இதை வந்து வேற யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அக்ரிமெண்ட். அது யாரு இவன் இருக்கிறதுல தெரியுறதுலாம் கேட்டாங்க ஸ்டேட் ஆஃப் டேட்டா லீக். எனக்கு என்ன வேணும், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட். டைனமிக் கிரியேட்டிவ்லாம் வேண்டாம், அது வந்து சேல்ஸ் ஆட்ல பார்த்துக்கலாம். டைனமிக் கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம். அதாவது ஸ்டார்டட் அண்ட் டேட், ஆடியன்ஸ் கிரியேட் பண்றது, இந்த ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி. You need to create search existing audience. இங்க வந்து அந்த ஒரிஜினல் ஆடியன்ஸ் கிடையாது, இங்க சஜஷன்ஸ் இருக்கு. அது கீழே வந்து அது எல்லா ஆடுக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஆப்ஷன். ஸோ யூ நீட் டு சர்ச் இட். ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஆடியன்ஸ் நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே வரும். ஸோ இல்லாட்டினா நீங்க மேனுவலா ஆட் பண்ண மாதிரி. அண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் சேம். ஷோ மோர் செட்டிங்ஸ் இருக்கும். இங்க வந்தீங்கன்னா இங்க பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்க மேனுவல் பிளேஸ்மெண்ட் தான் இங்க பிளாட்ஃபார்ம். இதை கிளிக் பண்ணிட்டு ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேண்டாம் இங்க எடுத்து. ஓகே சரி சரி, எல்லாமே மெட்டா அதே மாதிரி பேர் மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். ஆடியன்ஸ் நெட்வொர்க்ல உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் கிளிக் வரும். இதுலயே ஸ்டார்ட் கிளிக் வரும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட் என்ன கூட தெரியும், சும்மா சும்மா கிளிக் பண்ணுங்க. அதனால ஆடியன்ஸ் நெட்வொர்க் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இல்ல எனக்கு வந்து நிறைய கிளிக் தான் வேணும்னா தெரிஞ்சுக்கேன். இங்க வந்து ஆட் செட்டப் இந்த மாதிரி சிங்கிள் இமேஜ் வந்து ஒரு கிரியேட் பண்ணிடலாம். டெஸ்டினேஷன் இன்ஸ்டன்ட் ஃபார்ம். சரியா, அதாவது இமேஜ் கீழே வந்து அந்த ஃபார்ம் இருக்கு. இங்க நான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்றேன், கிரியேட் ஃபார்ம். இங்க வந்து ஜஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார்ம் இது மோர் வால்யூம் வேணுமா, ஹையர் இன்டென்ட் வேணுமா, ரிச் கிரியேட்டிவ். நமக்கு என்ன வேணும், ஹையர் இன்டென்ட் வந்து கொடுக்குறோம். இது வந்து ஆப்டிமைஸ்டு கொடுத்துருவாங்க, ஃபிளெக்சிபிள் ஃபார்ம் டெலிவரி ஆப்டிமைஸ்டு. தென் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹெட்லைன். பிரீமியம் t-shirts. இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள ஃபார்ம் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து क्वेश्चंस. Do you like premium t-shirts? இது மேல வந்து क्वेश्चन, இது எல்லாமே இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் கேட்டகரி கொடுத்து கான்டாக்ட் ஃபீல்ட்ல வந்து சிட்டி. இப்போ இந்த சிட்டி இதெல்லாம் இருக்கா, இது எதுவுமே அவன் டைப் பண்ணணும், எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆயிருக்கு. இது அந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பிரைவசி பாலிசி ஆட் பண்ணணும். பிரைவசி பாலிசி வந்து உங்க வெப்சைட்ல பிரைவசி பாலிசி கண்டிப்பா இருக்கு. /policy பத்தி நான் கொடுக்குறேன். சரியா, லீடு வாங்கினா கண்டிப்பா உள்ள இருக்கணும்.
ஸ்டெப் போகுது. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ். தேர்ட் ஒன் வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த தேங்க்யூ மெசேஜ். இங்க வந்து உங்களோட தேங்க்யூ மெசேஜ் இங்க இருக்குது. தேங்க்யூ மெசேஜ் கொடுத்தோன்னே எங்க போகணும்? என் வெப்சைட்டுக்கு போகணுமா, இல்ல வந்து கூப்பிடணுமா, இல்ல சேட் பண்ணணுமா, இல்ல ப்ரோமோ கோட் வேணுமா? நான் வந்து அப்படி சரி கொடுத்தது கிரியேட் create rights. Okay, நான் வந்து இமேஜ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்றேன். இமேஜ் செட்டப் கிரியேட்டர் இமேஜ் இமேஜ் இங்க வந்து ஒரு 3 டைமென்ஷன் வரும். ஸ்கொயர், வெர்டிகல், ஹாரிசான்டல். இதை பத்தி நான் எழுதுகிறேன். இங்க வந்து பிரைமரி டெக்ஸ்ட் ஹெட்லைன் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வாங்க இருக்கட்டும். ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு அட்வான்ஸ் ப்ரிவ்யூ இது போகும்போது இங்க சைனம் கூட கேட்கும். சைனம் கேட்ட ஒரு ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகணும்னா அவனோட இமேஜ் இதெல்லாம் ஃபில் ஆகி தான் இருக்கும். நீங்க பாத்துறீங்க இன்னைக்கு போயிருக்கீங்களா அந்த மாதிரி ஃபார்முக்கு? புக் நவ் இல்ல அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணோன்னா உங்க பேர் எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு ஃபார்ம் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம், நான் சப்மிட் பண்ணி மேபி ஒரு 10வது நிமிஷம் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம். நான் ஏதோ வெபினாருக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். என்ன ஒரு 4 நாள் கழிச்சு கொடுத்தா நான் பண்ணேன் எனக்கே ஞாபகம். ஸோ ஏன்னா இது வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். இதுவே நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி இதை சப்மிட் பண்ணது எனக்கு ஞாபகம். ஸோ உங்களோட ஆடியன்ஸ் எதுன்றதை பார்த்து நீங்க ப்ரோமோட் பண்ணுவோம். Okay, and then publish. Clear? சரி, அவேர்னஸ் கேம்பெயின்லயும் இதுல வந்து வெப்சைட் வந்து நம்ம பார்த்தோம்ல, அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணுங்க. பிளஸ் இதுல வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் வருது. அதான் அந்த வெப்சைட் வந்து உங்களோட சாண்ட் பாக்ஸ் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது பண்ணிருந்தீங்கல்ல, பிக்சல் ஆட் பண்ணீங்களா, அதுல பிக்சல் வச்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிக்சல் உள்ள போயிருந்தீங்களா, அது அந்த லட்சம் கிளாஸ்ல காரணம் என்னடா நேற்று எடுத்தாரு? ஒரு நிமிஷம் ஸ்டாப் ரெக்கார்ட்.